வணக்கம். என்னுடைய பெயர் சார்லஸ். ஐம் டாக்டரேட் இன் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நான் ஐஐடிடி கல்லூரியினுடைய பிரின்சிபல். ஐஐடிடி கல்லூரி திருப்பூர் மங்களம் ரோட்டில் இருக்கக்கூடிய குமரன் உமன்ஸ் காலேஜுக்கு ஆப்போசைடு எங்களுடைய கல்லூரி அமைந்து இருக்குது. எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் கார்மெண்ட் சம்மந்தமான டிப்ளமோ, டிகிரி இது போன்ற பாடப்பிரிவுகளை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஆலோசனைகள் அதிகபட்சமாக கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில், ஆன்லைன் எஜுகேஷனில் இது போன்ற முறைகளில் மாணவர்கள் எப்படி தங்களை மேம்படுத்திக்கலாம், படிக்க வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற நாங்கள் ஆலோசனைகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் நடத்திட்டு இருக்கோம். மை காலேஜ் ஆன்லைன் அப்படின்ற மூலிமா ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஏசிஎம்ஏ ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் இது மூணுமே நாங்கள் எங்கள் கல்லூரியில் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த பிரிவுக்கு ஜேகே ஷா அப்படின்ற நிறுவனத்து மூலிமா நாங்கள் இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குமரன் உமன்ஸ் காலேஜுக்கு ஆப்போசைட் இருக்கக்கூடியதில் ஜேகே ஷாவும் இங்கே நாங்கள் ஜேகே ஷா அப்படின்ற அந்த நிறுவனத்து மூலிமா சிஏசிஎம்ஏ எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே. ஸோ இப்போ நாங்கள் மாணவர்களுக்கு சில ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் எங்களுடைய பதிலை சொல்லிக்கிறோம். அதற்கு முன்பாக எங்களுடைய சக பணியாளர்களை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம் பண்ணிக்கலாம். வணக்கம், என் பேர் காந்திமதி. ஐம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் கோர்சஸ் அண்ட் சிஏசிஎம்ஏ கோர்சஸ் அந்த மாதிரி நம்ம ஐஐடி காலேஜில் பண்ணிகிட்ருக்கோம். நான் இங்கே 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாணவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். வணக்கம், என் பேர் காமாட்சி பாண்டி. நான் ஃபேஷன் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம் சார், என்னோட பேர் மதிவதனன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்காக என்னென்ன கோர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது சார் படிக்கிறதுக்காக? 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் வகுப்பு பாஸாக மட்டும் ஆனால் மட்டும் வாய்ப்புகள் இல்லை, ஃபெயில் ஆனாலுமே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 10ஆம் வகுப்பு நார்மலாக பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு டிப்ளமோ அப்படின்ற பட்டய படிப்பு இருக்குது. 3 வருட டிப்ளமோ. இது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இருந்து அவங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இப்போ டிப்ளமோ இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது போன்ற பல படிப்புகள் நிறைய இருக்குது. டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்கல்ஸ் இருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகாலமாக வந்துட்டு இருக்குது. இப்போ டிப்ளமோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் அது ஃபியூச்சரிஸ்ட் பேஸ்டு இருக்குது. இது 3 வருடங்கள் டிப்ளமோ பண்ணலாம். இந்த டிப்ளமோ படித்து முடித்தவங்க மேற்கொண்டு அவங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற படிப்புகளை அவங்க தன்னை வளர்ச்சிக்கலாம். ஸோ அவங்க டிப்ளமோவில் என்ன படிச்சிருக்காங்களோ அது சார்ந்த துறைகளில் தான் போகணுன்ட்டு இல்லை, மற்ற துறைகளும் போகலாம். ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இந்த டிப்ளமோவில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்தந்த கோர்ஸுகளுக்கு போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிஇ முடிச்சதுக்கப்புறம் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் பிஇ முடிச்சிடலாம். பிஇ அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் டைரெக்டாக அவங்க ஜாயின் பண்ணலாம். 3 வருடங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க. இந்த செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க மேற்கொண்டு எம்இ பண்ணலாம். சரிங்களா? எம்இ பல துறைகள் இருக்குது, எம்இ பண்ணலாம். எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டியுமே பண்ணலாம். ஸோ இப்படி 11th 12th தான் படிக்கணும்ட்டு இல்லை, அவங்க டெக்னிக்கல் எஜுகேஷனில் தன்னை வளர்த்திக்கணும், தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போகலாம். ஸோ இதுக்கு வேலை வாய்ப்புகள் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. 10th முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்களுக்கு நிறைய கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள்
இருக்குது. மேற்கொண்டு பிஇ படிக்கிறதுக்கு வந்து பார்ட் டைம் பிஇஸ் நிறைய இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா சிஐடியில் இருக்குது, கற்பகம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பார்ட் டைம் பிஇ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான வாய்ப்புகள். எம்இ ப்ரோக்ராம்ஸும் அதே மாதிரி இருக்குது. பார்ட் டைம்ல எம்இ பண்ணலாம், இந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு, மேற்கொண்டு பண்ணிக்கலாம். ஸோ பல பாடத்திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th முடிச்சவங்களுக்கு டெக்ஸ்டைல் துறையில வந்து டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அது 3 வருஷம் டிப்ளமோவை படிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப 3 வருடங்கள் படிக்க முடியாது, எனக்கு 1 வருடங்கள் இல்லைன்னா 2 வருடம் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி அந்த டெக்ஸ்டைல் டிப்ளமோ ஹெச்ஓடி மிஸ்ஸஸ் காந்திமதி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே 2 years டிப்ளமோ அழகப்பா யூனிவர்சிட்டியில் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம டிப்ளமோ இன் ஃபேஷன் மர்ச்சன்டைசிங். இப்போ எங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் படிக்க முடியாது, எனக்கு 1 yearலேயே வந்து ஷார்ட் பீரியட்லேயே நான் ஜாப் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 year டிப்ளமோ இருக்கு. ஃபேஷன் மர்ச்சன்டைசிங், அப்பேரல் மர்ச்சன்டைசிங் அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அவங்க எடுத்து படிக்கலாம். இப்போ இது இல்லாமல் நம்ம வெளியில் 3 years டிப்ளமோ 10th முடிச்சு வராங்க, நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும், 12th முடிச்சுட்டு எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நான் இன்ஜினியரிங் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 3 years டிப்ளமோ வந்து நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜி, ப்ளஸ் வந்துட்டு கெமிக்கல் ப்ராசஸிங், இந்த மாதிரி டிப்ளமோவில் நிறைய கோர்சஸ் இருக்குது நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டில். இப்போ அது 3 years முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக்ல ஃபேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸிங், சேம் இதே மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்க டைரக்ட் செகண்ட் இயரை வந்து அதில் ஜாயின் பண்ணலாம். இப்போ அதில் 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஃபர்தராக வந்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம எம்டெக் அந்த மாதிரி பண்ணலாம். எம்டெக்லேயும் சேம் அதே மாதிரி டெக்ஸ்டைல், ஃபேஷன், ப்ராசஸிங், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நம்ம டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து லாங் ப்ராசஸ், எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை, நான் ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஜாப் போகணும் அப்படின்னா நம்ம வந்து டிப்ளமோ 1 year டிப்ளமோ வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க ஷார்ட் பீரியட்லேயே வந்து அந்த டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சுட்டு ஜாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டே வந்து அடுத்து ஃபர்தராக வந்து அவங்க என்னென்ன படித்து ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் மேடம், என் பேர் காவியா. இப்போ 10th பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கோர்சஸ்லாம் பண்ண முடியுமா? சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ண முடியும் மேம்? டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஒர்க்கு கிடைக்குங்களா? இந்த மாதிரி கோர்ஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ 10th பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற 2 பேருமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 10th பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 10th ஃபெயில் அப்படின்னா நம்ம ஐஐடிடி காலேஜ் இன்ஸ்டியூட் மூலியமாக நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நீங்கள் அதை வச்சு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாப் வந்து நம்ம போய்க்கலாம். சரிங்களா? இப்போ நாங்கள் 10th ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா 1 வருஷம் டிப்ளமோவையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து ப்ளஸ் வந்து அவங்க அந்த 10th நாங்கள் பாஸ் பண்ண வைக்கிறோம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் மூலியமாக அந்த 10th சப்ஜெக்டையும் நாங்கள் எழுத வைக்கிறோம். சப்போஸ் 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஃபெயில் அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணி கவர்மெண்ட் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எழுத வைக்கிறோம். சப்போஸ் அவங்க ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து NIOS மூலியமாக நாங்கள் அதையும் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10th ஃபெயிலியரில் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 years டிப்ளமோ, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் டிப்ளமோ படிப்பாங்க. ப்ளஸ் அதை முடிக்கும் போதே நாங்கள் 10th வந்து கைட் பண்ணி அவங்களை பாஸ் பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th இங்கேயே வந்து NIOSல போட்டுருவாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கே 12th பண்ணுவாங்க. 12th முடிக்க வச்சு டிகிரியும் வந்து நம்ம கிட்டே சேம் கோர்சஸ்ல டெக்ஸ்டைல் கோர்சஸ்லேயே டிகிரியும் வந்து இங்கே பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வெளியில போயிருக்காங்க. டிகிரி முடிச்சு 3 years டிகிரி முடிச்சு இப்போ MBA முதல் கொண்டு நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சக்சஸிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். +2 முடிச்சு வராங்க அப்படின்னா +2 பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிகிரி வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். BSc ஃபேஷன் அண்ட் அப்பேரல் மர்ச்சன்டைசிங்கிற கோர்ஸ் அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து சஜஸ்ட் பண்றோம். எனக்கு டிகிரி முடிச்சுட்டேன், வேற ஃபீல்டில் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், பட் வந்து நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இந்த ஃபீல்டில் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வந்து PG டிப்ளமோ இன் ஃபேஷன் அண்ட் அப்பேரல் மர்ச்சன்டைசிங் டிப்ளமோடைய PG டிப்ளமோ ஒன்லி வந்து டிகிரி முடிச்சவங்க தான் அது பண்ண முடியும். சேம் அதே அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. 10th பாஸ் ஆனாதான் வந்து நம்ம படிக்க முடியும் ஃபர்தரா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியாவே இல்லை. 10th ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட அந்த மாதிரி முடிச்சு வந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கே வந்து 18 இருந்து 20,000 சேலரி வரைக்கும் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10th வந்து ஃபெயிலியர்ஸ் அவங்க மட்டும் இல்லை, 8th வந்து பாஸ் ஆகிட்டு 9th 10th ஃபெயில் ஆனவங்க, பள்ளி இடை நின்றவர்கள், 11ஆம் வகுப்பு பள்ளி இடை நின்றவர்கள், 12ஆம் வகுப்பு பள்ளி இடை நின்றவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து விட்ட ஸ்கூல் படிப்பையும் படிக்கலாம், அதே சமயத்தில் டிப்ளமோவும் பண்ணலாம், டிகிரியும் பண்ணலாம். இப்போ 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 9ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டாங்க, சரிங்களா? ஃபெயில் ஆயிட்டாங்க, மேற்கொண்டு படிக்க முடியல. அவங்க 18 வயசுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்போ ஒன்றுமே வாய்ப்புகள் இல்லையே அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் மற்றும் போஸ் அப்படின்ற 2 திட்டத்து மூலிமா அவங்களுடைய பள்ளி படிப்பை தொடரலாம். இப்போ 8ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இப்போ 11ஆவது பள்ளி இடை நின்றுருப்பாங்க, 12ஆம் வகுப்பு பள்ளி இடை நின்றுருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து 12ஆம் வகுப்பு இதில் படிக்கலாம். இது வந்து மேற்கொண்டு இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, சரிங்களா, இந்த ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் இதை பாஸ் ஆனவங்க, அதாவது 10th முடிச்சவங்க 12th டைரக்டா படிக்கலாம். 12th முடிச்சவங்க டிகிரி, என்ன டிகிரி விருப்பமோ அந்த டிகிரி பண்ணலாம். டாக்டர் கூட படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், நீட் JEE எக்ஸாம் எழுதலான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ குடும்ப கஷ்டத்து மூலியமா 11ஆம் வகுப்பு படிக்க முடியல அப்படின்றவங்க 12ஆம் வகுப்பு படிச்சுக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க, மேற்கொண்டு டிகிரி, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் தான் நான் இருக்கேன். இப்போ நம்ம திருப்பூர் அப்படின்றது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஹப், எங்கேயோ இருந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்யும் போது தன்னுடைய படிப்பு நின்றுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம், நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூலிங்கும் படிக்க வைக்கிறோம். அதே சமயத்தில் டெக்ஸ்டைலில் மேடம் சொன்ன மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. டெக்ஸ்டைலில் டிப்ளமோ இன் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் இருக்குது, டிப்ளமோ இன் அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் இருக்குது. இது ஒரு வருட டிப்ளமோ பாரதியார் யூனிவர்சிட்டி மூலிமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட், சரிங்களா, டிப்ளமோ சர்டிஃபிகேட் இது. அது மட்டும் இல்லாமல் 2 வருட டிப்ளமோ அழகப்பா யூனிவர்சிட்டி மூலிமா 2 வருட டிப்ளமோ இன் ஃபேஷன் அண்ட் அப்பேரல் டிசைனிங், இந்த கோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் BSc ஃபேஷன் அண்ட் அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் அப்படின்ற கோர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க டிகிரியும் படிக்கலாம், 12th முடிக்கலாம். 10th முடிச்சா இத்தனை வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? வணக்கம் சார், என்னோடய பேர் நாகராஜ். எனக்கு என்ன டவுட்டுன்னா 12th பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதை முடித்தாங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமாப்பா, 12ஆம் வகுப்புக்கு மேலே கலை அறிவியல் துறையில் இருக்குது, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற துறையில் பார்த்தீங்கன்னா BA இங்கிலீஷ், BA தமிழ், BA சோசியாலஜி, BA ஹிஸ்ட்ரி, BA எக்கனாமிக்ஸ், ஸோ BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது. இதை வந்து ரெகுலராகவும் படிக்கலாம், அதே சமயத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனையும் படிக்கலாம். இப்போ வந்து ஆன்லைன் எஜுகேஷன் முறையும் வந்துடுச்சு. பல்வேறு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் அரசு UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமா அங்கீகரிக்கப்பட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸும் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை. அறிவியல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, BSc மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து பிகாம் CA, பிகாம் PA, அதாவது பர்சனல் ஆடிட்டிங், ஸோ பிகாம் CS
கார்பரேட் செக்ரட்டரிஷிப், இந்த மாதிரியான கோர்ஸுகளும் இருக்குது. இது 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்குது. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் ஃபீல்டுக்கு போகணும், இல்லை சோஷியல் ஒர்க்கில் போகணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ சைல்ட் லைன், சைல்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸு, அப்புறம் உமன் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல இருந்து இருக்கு. ஸோ இந்த படிக்கலாம். மேற்கொண்டு இவங்களே வந்து எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம், எம்ஏ சோசியாலஜி இந்த மாதிரி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைகளுக்கு இந்த படிப்புகளை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பேங்கிங், பிபிஏ, பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமான கோர்சஸ் 12th முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சைட் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான், அந்த டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதில் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்? இப்போ நம்ம வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த டூல் யூஸ் பண்ண மட்டும் பழகி இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த டூலை கிரியேட்டர் பண்ணுறதுக்காக சில படிப்புகள் இருக்குது. அதுதான் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த மாதிரியான கோர்ஸ்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க படிக்கலாம். மேற்கொண்டு பிஜி பண்ணலாம். யூஜி முடிச்சவங்க அடுத்து பிஜி பண்ணலாம், நான் அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 12th முடிச்சவங்க ஆடிட்டிங் துறையில் தன்னை சாதிக்கணும் அப்படின்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ, சார்ட்டர் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கோர்ஸுகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, இந்தியன் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? சிஏ அப்படின்றது சார்ட்டர் அக்கௌண்டன்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அது படிக்கலாம். 12th முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் படிக்கலாம். இன்டர்மீடியேட், ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் 2 குரூப்பாக இருக்குது, 2 குரூப்பாக படிக்கலாம். நம்ம ஜேகே ஷா மூலியமாகவே படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடம் ஆர்டிகல்ஷிப் அந்த பர்சன் கம்பல்சரி படிக்கணும். படிக்க வேண்டியதில் அவர் ஆடிட்டர் கிட்ட வந்து இல்லை கம்பெனிஸ் கிட்டையோ அவங்க ஆர்டிகல்ஷிப் அவங்க பயிற்சி பெறணும். அதுக்கு பின்பு 1 வருடம் ஃபைனல் வந்து அவங்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆடிட்டர். இதே மாதிரி தான் சிஏ, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து இப்போ 2 விதமாக படிக்கலாம். டைரக்டாக சிஏவும் படிக்கலாம், தனியாக அது மட்டுமே படிக்கலாம். இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. 12th முடிச்சுட்டு சிஏ ஆடிட்டர் படிப்ப, சிஎம்ஏ ஆடிட்டர் படிப்ப, இன்டெகிரேட்டட் கோர்சஸ், அதாவது சிஏ இன்டெகிரேட்டட் வித் பிகாம் சிஏ, ஸோ இந்த பிபிஏ இந்த மாதிரியான இன்டெகிரேஷன்ல படிக்கலாம். இப்போ 3 year டிகிரி முடிச்சுட்டு வரும்போது அவரு பாதி ஆடிட்டர் ஆயிடுவார். சரிங்களா? பாதி ஆடிட்டர். இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் முடிச்சுட்டார். 3வது வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல்ஷிப்க்கு ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜேகே ஷால இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு அவங்க நம்மளே வந்து ஆர்டிகல்ஷிப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சிஏ, சிஎம்ஏக்கு இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்ல சம்பளத்தில், அதிகமான சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வேலைகளும் கிடைக்குது, அதே சமயத்தில் அவங்க படிக்கவும் செய்யலாம். சொந்தமாக கூட ஆடிட்டிங் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏசிசிஏன்ற கோர்ஸ் வந்து 12th முடிச்சவங்க படிக்கலாம். சரிங்களா? 158 நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இவங்க ஆடிட்டராக இருக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆடிட்டருக்கு குறைஞ்சபட்சமா எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் முடிய ஸ்டார்டிங் சேலரி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி 12th முடிச்சவங்களுக்கு டைரக்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி 12th முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த சைடு இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் சைடு அப்படின்றப்ப பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்
சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுலேயே சொல்லியிருக்கேன். பிஎஸ்சி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங், பிஇ ட்ரிபிள் இ, பிஇ இசிஇ, பிஇ மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? இன்ஜினியரிங் ஃபீல்டில் இப்படி போயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஇல டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள், ஏன்னா எனி டைம் டெக்ஸ்டைல், ஏன் அப்படி சொல்கிறேன், டெக்ஸ்டைலுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா, உணவுக்கு அடுத்தபடியாக உடை தான் அடிப்படை தேவை இல்லையா? ஸோ அப்போ அந்த அடிப்படையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் தான் வந்து இந்த ஆடை தயாரித்தல் கம்பெனி. சரிங்களா? டெக்ஸ்டைல்ஸ் பிஇலேயே நிறைய இருக்கு. ஸோ பிஇல வந்து கவர்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது மிஸ்ஸஸ் காந்திமதி மேடம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட். +2 முடித்தவங்க இன்ஜினியரிங் சைடு டெக்ஸ்டைல் ஃபீல்டு போகணும் அப்படின்னா பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சைடு வந்து நம்ம நிறையா பண்ணலாம். பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் இன் கெமிக்கல் ப்ராசஸிங், அதே மாதிரி பிடெக் இன் அப்பேரல் மர்ச்சன்டைசிங், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தா யூஜியில் வந்து பிஎஸ்சி சிடிஎஃப் காஸ்டியூம் டிசைனிங் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்பிஏல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டெக்ஸ்டைல் கோர்சஸ் இருக்குது. அப்பேரல் செக்டாரில், கார்மெண்ட் செக்டாரில், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டுலேயும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ யூஜி முடித்தவங்க பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா எம்டெக், சேம் அதே கோர்சஸ், எம்டெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸிங், இந்த மாதிரி முடிச்சுட்டு பிஹெச்டி வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிஹெச்டிலையும் வந்து நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். வணக்கம் மேம், என் பேர் குமுதா. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக இருக்க கோர்சஸ்லாம் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம்? இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக். அதுக்கப்புறம் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி அனிமேஷன் மல்டிமீடியா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ட்ராவல் அண்ட் டூரிசம், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. வணக்கம் மேம். எனக்கு டிசைனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே டிசைனிங் கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணால் எந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம்? நம்மக்கிட்ட எந்தெந்த மாதிரி கோர்சஸ் இருக்குங்க? ஸோ டிசைனிங் ஃபீல்டில் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃபிக் டிசைனிங் சொல்லலாம். கிராஃபிக் டிசைனிங்கில் டிப்ளமோ இன் கிராஃபிக் டிசைனிங், பிஜி டிப்ளமோ இன் கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. ஸோ கிராஃபிக் டிசைனிங்கில் என்ன சாஃப்ட்வேர்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடாப் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இன்டிசைன், அடாப் ட்ரீம் வீவர், அடாப் ப்ரீமியம் ப்ரோ, விர்ச்சுவல் ஸ்டுடியோ, லைட் ரூம், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லூரியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த கோர்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங்லேயே பேசிக் லெவல், மீடியேஷன், அதாவது இன்டர்மீடியட் லெவல், ஹையர் லெவல் அப்படின்னு 3 லெவலில் வந்து டெய்லரிங்கு அண்ட் ஆரி ஒர்க் அப்படின்ற இதில் வந்து 3 லெவலில் நாங்கள் கோர்சஸ், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபேஷன் டிசைனிங், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் அப்பரல் டிசைனிங், இந்த மாதிரியான டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கோர்சஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்லேயே ஜாவா, பைத்தான், மீன் ஸ்டாக், மேர்ன் ஸ்டாக், இந்த கோர்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்ஏபி கோர்சஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து தொடங்கி டிப்ளமோ கோர்சஸ் முடிய பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயே பிஜி டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது சைபர் செக்யூரிட்டியில். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, வேலை மற்ற துறைகளில் வேலை, கோடிங்கும் வேணாம், எனக்கு வந்து டிசைனிங் கொஞ்சம் தெரியும், பட் இதை சார்ந்து நான் வந்து சோஷியல் மீடியாஸில் நிறையா வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கம்பெனிலேருந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஈசி கவுன்சிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ 400 வகைக்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இது போக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், மேற்கொண்டு நீங்கள் செட்டில் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா எங்களுடைய ஐஐடிடி கல்லூரியை
தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போக செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.